இந்த கடல் பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்துதான்ல வரணும். ஆனால் காசா பொறுத்த வரைக்கும் இந்த சமீபத்தில் நடந்த இந்த போர் கடுமையான சேதங்களை விளைவித்திருக்கிறது. கட்டிடங்கள் எல்லாமே இடிக்கப்பட்டு விட்டன. அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சீர்படுத்த ட்ரம்ப் விரும்புகிறார். நான் என்ன கேட்குறேன், எதுக்குங்க ட்ரம்ப் விரும்பணும்? வேறு யார் பண்ணுவாங்க? நான் என்ன கேட்குறேன், யார் பண்ணுவாங்க? அவங்க நாடை உங்கள் வீட்டை நீங்கள் சீர்படுத்த நினைப்பீங்களா, என்ன சீர்படுத்த விடுவீங்களா? நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பண்ணுவேன். நான் கேட்காமே நீங்கள் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டை எனக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னு நான் வந்து சீர்படுத்தி தரேன்னு நான் வந்து சொன்னால், உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பே இல்லைன்னா கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு பார்க்க தெரியும்னு சொல்லுவீங்க. ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் அது. இப்போ நீங்கள் நாட்டை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் காலி பண்ணி போங்கன்னா இது ஒரு அராஜக போக்கு இல்லையா? முதல்ல ட்ரம்ப் ஜெயிச்சிருவார்ல. இது தேர்தலாக ஜெயிப்பதுக்கு இல்லை, அவரோட அதிகாரம் இருக்குல்ல. எங்க ஒரு அதிகாரம் என்பது இப்போனா ஒரு 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 நான் அதிகாரம் இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அது சர்வாதிகாரம் இல்லையா? அது Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. காசா யாரிடம் போகும்? ட்ரம்பின் நோக்கம் என்ன? அரபு நாடுகள் என்ன செய்யும்? இதை பற்றி பேசுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம். காசா யார்கிட்ட போகும்? யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகும்? அடிப்படையில் யார்கிட்ட போகணும்? அந்த பாலஸ்தீன மக்கள்கிட்ட தான் போகணும். அவர்களுடைய நிலம், இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் அந்த உள்ளடக்கிய பாலஸ்தீனம் அவர்களுடைய நிலம் தான். இஸ்ரேல் மட்டுமல்லாமல் இப்போ இஸ்ரேலுக்கு அருகே இருக்கின்ற ஜோர்டான் பகுதி வரைக்கும் அவர்கள் நிலமாகத்தான் இருந்தனர். இப்போ ஆரம்பத்தில் அது பாலஸ்தீனம் தான். 1948க்கு முன்பு வரை அது வந்து பாலஸ்தீனமாகத்தான் அறியப்பட்டது. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி சுருங்கி அந்த பாலஸ்தீனம் என்கிற பெரிய நிலப்பரப்பு இன்றைக்கி சுருங்கி மேற்கு கரையெல்லாம் இன்றைக்கி சுருக்கப்பட்டு காசாங்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு கிட்டத்தட்ட காசா ஸ்ட்ரைப் அங்கிற இடத்துக்கு வந்து நின்று அது யார்கிட்ட போகணும்னு கேட்குறது என்பது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியான ஒரு கேள்வி தான் அது. இல்லை, நான் கேட்கல, நீங்கள் கேட்கல. அந்த இடத்துக்கு வந்து நிற்க சொல்கிறாரு, நான் எடுத்துக்கிறோங்கிறாரு. அதான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாரு? ஏன் அவர் அப்போ வீட்டே சொத்தாது இல்லையா? ஏன்னா நியாயமாங்க. 16 லட்சம் மக்கள் காசா ஸ்ட்ரைப்பில் வந்து நெருக்கடிச்சு உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே மேற்கு கரையை உடைத்து ஜெரிகோவை உடைச்சிட்டிங்க, ரமலாவை உடைச்சிட்டிங்க, தனித்தனி துண்டுகளாக அவங்க இருக்குது. மேற்கு கரையில் வந்து ஏராளமான யூத குடியிருப்புகளை கட்டிட்டீங்க. ட்ரம்புடைய மருமகன் குஷ்னருடைய நிறுவனம் தாங்க குடியிருப்புகளை ஒரு 10 வருடங்களாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவைகளெல்லாம் இப்பொழுது இஸ்ரேலுடைய நிலப்பரப்பாக மாற்றப்பட்டு விட்டது. இருக்கிறது காசா தான். அதுலேயும் வடக்கு காசா, தெற்கு காசாங்கிற இடத்த இன்றைக்கி வடக்கு காசாவையும் சுருக்கி இப்போ தெற்கு காசா மட்டும்தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 16 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள தான் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் இருக்காங்க. 40 கிலோமீட்டர் சுற்றளவில் இவ்வளோதான் அந்த இடம். அதையும் இப்போ யாருக்கு சொந்தம்னு இடங்கும்போது ஒரு அநீதியான கேள்வி தான். நீங்கள் கேட்கலைனாலும் மிகப்பெரிய அநீதியான கேள்வி. என்கிட்ட கொடுங்க, நான் நல்லது பண்ணி கொடுக்குறேன். அப்படி தப்பா அது? ஏங்க, நீங்கள் குடியிருக்கிற வீட்டை நீங்கள் காலி பண்ணுங்கள், நான்லாம் புதுப்பிச்சு அப்புறம் நானாக கூப்பிட்றேன், நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன நியாயமோ? மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்கல்ல. என்ன மக்கள் கஷ்டம் வந்து நீங்கள் மக்களுக்கு என்ன கொடுப்பீங்க? இப்போ ஒரு வீட்டில் கஷ்டப்படுறாங்க, கடினப்படுறாங்க, வறுமையாக இருக்காங்க, அவர்கள் வீட்டை நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அவருக்கு உதவி செய்வீங்க. அவர்கள் வீட்டை காலி பண்ணிவிடுங்க, நான் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லுவீங்களா? ட்ரம்ப் ஏன் அப்படி சொல்கிறாரு? அவருக்கு தேவை அந்த இடம். என்ன தேவை? அதாவது இஸ்ரேலுடைய தேவை தான் அவருடைய தேவை. இல்லை, அப்படி இருக்குமா? அதாவது இஸ்ரேலுக்கான தேவை என்ன? 1948 இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற 2 நாடுகளாக பிரிக்கப்பட்ட போது ஐக்கிய நாடுகள் சபையுடைய உடன்படிக்கை, இந்த டிக்ளரேஷன் என்ன? 2 நாடுகளாக, 2மே வந்து சுதந்திர நாடுகள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அப்பொழுது தான் ஆரம்பித்தாங்க. இந்த நாடுகளை பிரிப்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது தான் ஐக்கிய நாடுகள் சபை. அது ஒரு பக்கம், அந்த ஸ்டோரியை பேசணும். அப்போ 2 நாடுகளும் பிரிக்கப்பட்டு ஜெருசலம் என்கிற நகரம் 2க்கும் பொதுவான நகரமாக மாற்றப்பட்டு ஒரு டிக்ளரேஷனை உண்டு பண்ணி, நீங்கள் உங்கள் ஊரை பார்த்துக்குங்க, அவங்க இடத்த பார்த்துக்குவாங்கன்னு சொல்லும்போது அது பிரச்சனை வந்தது. 1967 ஒரு போர் நடந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? அதோட பிரச்சனையை முடிச்சிருக்கணும். பிடிச்ச இடத்த நான் கொடுக்க மாட்டேன், பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தையே ஒரு 4-5 துண்டுகளாக பிரித்து உடைச்சி போட்டீங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55 வருடங்களாக வந்து அந்த பிரச்சனை அந்த இடத்த விடாமல் பிடிச்சிருக்கீங்க. அதை தாண்டி
பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாடு மேற்கு கரையாகவும் காசாவாகவும் இருக்குது. பாலஸ்தீனத்தோட தலைநகரமே மேற்கு கரையில் தான் இருக்குது, அந்த ரமலா நகரம். அதையும் நீங்கள் இன்றைக்கி பிடிச்சி வச்சுருக்கீங்க ஒரு ஆனால் ட்ரம்ப் அதை சரி பண்ணி கொடுக்குறேன், அது எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறதுல இஸ்ரேலுக்கு உதவி புரிய நினைக்கிறாரு, இஸ்ரேல் மாதிரியே சிந்திக்கிறாரு, அவர் இஸ்ரேலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லாமல் ட்ரம்ப்புக்கு என்ன நோக்கம் சொல்லுங்க. அதுதான் சொல்கிறேன், அவர் தன்னை வந்து ஒரு ஜியோனிஸ்ட் என்று வெளிப்படையாக சொல்லி கொண்டவர். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இஸ்ரேலில் இருப்பவர்கள் முழுக்க யூதர்கள் அல்ல. யூதர்கள் வந்து இன்றைக்கி பறந்துபட்டு இருக்காங்க. இஸ்ரவேலர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட இஸ்ரவேலர்கள், குரானில் சொல்லப்பட்டவர்கள் அல்லது வந்து பைபிளில் சொல்லப்பட்ட இஸ்ரவேலர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் பறந்துபட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலில் இருப்பவர்கள் உண்மையான இஸ்ரவேலர்களா அப்படின்னா அது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் எல்லோருமே வந்து ஜியோனிஸ்ட் என்று தன்னை மாற்றிக்கொண்டவர்கள். அதாவது பிறப்பின் அடிப்படையில் தான் யூத சமூகம் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த யூத சமூகத்தை பொறுத்தவரை நீங்கள் மதமாற்றம் ஆக முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இஸ்லாத்திற்கு வந்தால் அவர் முஸ்லீம் என்று அறியப்படுகிறார். அதே மாதிரி கிறிஸ்துவம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் யூத மதம் அப்படி கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் தான் யூதன், அப்படி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இது வேலைக்காகலை, ஏனென்றால் அதனுடைய மக்கள் தொகை பெருகலை. அப்போ நமக்கு வந்து இதை செய்வதற்கு பரந்துபட்ட ஒரு ஆதரவு வேணும் என்பதற்காக இந்த ஒரு இனத்தை உருவாக்கினார்கள். இதுவே ஒரு பெரிய சூழ்ச்சி தான். சியோனிசம் என்கிற ஒரு இனம் உருவாக்கப்பட்டு ஐரோப்பாவை சார்ந்தவர்கள் பல்வேறு நபர்கள் யூதர்களாக மதமாற்றமானார்கள். அவர்களை ஜியோனிஸ்ட் என்று பிரித்து தான் சொன்னாங்க. அவர்கள் நேரடியாக யூதர்னு சொல்லலை. சரி, எதுக்காக இப்போ ட்ரம்ப் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். என்னென்னா இது எல்லாமே தொடர்புடையது, பார்த்திங்கன்னா வேத தொடர்புடையது தான். அந்த இஸ்ரேல் என்கிற அந்த முழுக்க நகரம் என்பதும் அங்கே தான் வந்து கிறிஸ்து பிறந்தார் என்பதும் நமக்கு தெரியும். பெத்லஹேம் அங்கே தான் இருக்குது, உங்களுக்கு ஜோர்டானார் அங்கே தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே என்ன ஒரு கான்ஸ்பிரசி என்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றை தேசமாக வளர வேண்டும் என்று அந்த யூத சமுதாயம் விரும்புது. ஆனால் அதற்கு உதவி பண்ணுறாரு ட்ரம்ப் அதை சேர்க்க விரும்பல. அது எங்கிட்ட கொடுங்க, நான் டெவலப் பண்ணி. அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி டெவலப் பண்ண போகிறாரு? நீங்கள் வந்து காசா இருக்கின்ற 16 லட்சம் மக்களும் வந்து பக்கத்து அரபு நாடுகளுக்கு போய் குடியேறிடுங்க, 16 லட்சம் பேரும். நாங்கள் அதை வந்து பெரிய நகரமாக மாற்றி கேஷ்னோ சென்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சூதாட்ட விடுதிகள், ஒரு சூப்பரான பீச்சஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம், நவீன நகரமாக மாட்டின்னு உங்களை திருப்பி யாராவது என்ன செய்வாங்களா? நீங்கள் வீட்டை காலி பண்ணி போயிடுங்க, நான் இடிச்சுட்டு கட்டிட்டு நல்ல புது வீடு கட்டி உங்களை குடியேற்றுறேன்னு யாராவது சொன்னால் நம்புவீங்களா? திருப்பி கூப்பிடுவீங்களா? அரபு நாடுகளும் அதை கைக்கொள்வதற்கு, அதை தன் பக்கம் வைத்துக்கொண்டு வளர்ப்பதற்கு அரபு நாடுகளும் பேச்சு நடத்துகின்றன. அது ட்ரம்ப் சொன்ன பிறகு தானே? இல்லை, கிடையாது. அதான் எப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற அரபு நாடுகள் ஏற்கனவே வந்து பாலஸ்தீன விஷயத்தில் வந்து என்ன சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 1948 ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த டிக்ளரேஷனை உடன்படன்னு தான் முதல்ல அது. அதன்படி இஸ்ரேல் தனிநாடாக இருக்கட்டும், பாலஸ்தீனம் தனிநாடாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். ஏற்கனவே 1967 நடந்த யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட இடங்களை கொடுத்துருங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு தான் அரபு நாடுகள் சொல்கிறாங்க. பட் இஸ்ரேலுடைய அந்த ஸ்டாண்டு மாறிடுச்சுல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் விட முடியாது, பாலஸ்தீனமாக இருக்கட்டும், பாலஸ்தீனங்கிறது ஒரு நாடே கிடையாதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடே கிடையாது. அங்கே இருக்கின்ற நகரங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய நாட்டுடைய ஒரு பகுதி தான். அவர்கள் சொல்கிறது, தான் நாட்டிலிருந்து பிரித்து கொடுத்தவனையே நீ உன் நாடே உனக்கு கிடையாது, இது எங்களுடைய நாட்டின் ஒரு பகுதி, நீ இஸ்ரேலுடைய குடிமகனாக இருந்துகொள், ஒரு தனி மாநிலமாக இருந்துகொள், இப்படித்தான் வர்றாங்க. அப்படி வந்தால் தான் அவர் வந்து அந்த நாட்டை சுபிட்சம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து ட்ரம்ப்புடைய மருமகனுடைய நிறுவனம் தான் அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. எங்கே? இஸ்ரேல் முழுவதும் மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய பகுதியில் முழுமையான குடியிருப்புகளை கட்டி கொண்டிருப்பது ட்ரம்ப்புடைய மருமகனுடைய கிருஷ்ணனுடைய நிறுவனம் தானே. இப்போ 2017 ட்ரம்ப் வந்து அப்பொழுதும் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இஸ்ரேலுக்கு போனார். இஸ்ரேலுக்கு போய் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஜெருசலத்தில் வச்சு சொன்னார், இனிமேல் ஜெருசலம் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானது அல்லன்னு சொன்னவர் தான் அவர். 1948 டிக்ளரேஷனையே மாற்றி சொன்னார், இனிமேல் வந்து எங்களுடைய தூதரகமே ஜெருசலத்தில் இருக்குன்னாரு. அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு? அதே தான் சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஜெருசலத்தில் அல் அக்ஸா மசூதி என்பது 3 மதத்துக்கும் சொந்தமான ஒரு குவிமாடம். அங்கே வந்து சர்ச்சும் இருக்குது, யூதர்களுக்கான வழிபாட்டு தலம் இருக்குது, முஸ்லீம்களுக்கான வழிபாட்டு தலம் இருக்குது. அப்போ 3 பேரும்
உள்ளே வரலாங்கிறதுக்கு 1948 அந்த உடன்படிக்கை, அதன் அடிப்படையில் தான் அந்த மலைக்குன்றுகளை மட்டும் பாதுகாப்பதற்கென்று ஜோர்டானுடைய படைகள் தான் நிறுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பொதுவான ஒரு நாடு ஜோர்டான் என்று ஜோர்டானுடைய அந்த படை வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு புது சட்டம் போட்டிருக்கு தெரியுமா? ஜோர்டானுடைய படைகள் விலக்கப்பட்டு விட்டன, முழுக்க இஸ்ரேலுடைய படைகள் தான் ஒன்று. இரண்டாவது, மேற்கு கரையில் இருக்கின்ற பாலஸ்தீனியர்கள் இந்த ஜெருசலத்துக்கு வரக்கூடாது என்று தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன, ஒவ்வொரு வருடமும் அங்கே வழிபாட்டுக்கு வருகின்றவர்களுடைய நிலை என்ன என்று பார்த்தால் அதற்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 55 வயதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மட்டும்தான் அந்த அல்-அக்ஸா மசூதிக்கு வர முடியும், அல்லது 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் தான் வர முடியும். அப்போ 12 வயதிலிருந்து 55 வயது உடையவர்கள் யார் வந்தாலும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ இது என்ன அடக்குமுறை? அப்போ முழுக்க இன்றைக்கி அவங்க அந்த ட்ரம்புடைய அந்த உத்தரவின் பிரகாரம் இன்றைக்கி முழுக்க என்ன செஞ்சிட்டாங்க, பாலஸ்தீனம்ங்கிற நாடு இல்லைங்கிற இடத்துக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அப்படி ஆக முடியுமா? அது ஆக முடியாது. ஏன்னா உங்களுக்கு அப்படி பார்த்தால் ஒரு 2 நாடுகளாக, 2 இறையாண்மைமிக்க நாடுகளாக மலர்ந்ததை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்ட நிலையில் இன்றைக்கி முடியாதுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அவர் தான் பல்வேறு முடியாத விஷயங்களை தானே அவர் சொல்கிறாரு எப்பொழுதுமே. ஆனால் காசா பொறுத்த வரைக்கும் இந்த சமீபத்தில் நடந்த இந்த போர் கடுமையான சேதங்களை விளைவித்திருக்கிறது. கட்டிடங்கள் எல்லாமே இடிக்கப்பட்டு விட்டன, அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சீர்படுத்த ட்ரம்ப் விரும்புகிறார். நான் என்ன கேட்குறேன், எதுக்குங்க ட்ரம்ப் விரும்பணும்? வேற யாரு பண்ணுவாங்க? நான் என்ன கேட்குறேன், யாரு பண்ணுவாங்க? அவங்க நாடை உங்கள் வீட்டை நீங்கள் சீர்படுத்த நினைப்பீங்களா, என்ன சீர்படுத்த விடுவீங்களா? நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பண்ணுவேன். நான் கேட்காமே நீங்கள் பண்ணுவீங்களா? உங்கள் வீட்டை எனக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னு நான் சீர்படுத்தி தரேன்னு நான் சொன்னால், உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பே இல்லைன்னா கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு பார்க்க தெரியும்னு சொல்லுவீங்க. ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் அது. இப்போ நீங்கள் நாட்டை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் காலி பண்ணி போங்கன்னா இது ஒரு அராஜக போக்கு இல்லையா? முதல்ல அந்த நாட்டு மக்கள் எங்கே போவாங்க? 16 லட்சம் பேரும் பக்கத்தில் எகிப்து நாட்டுக்கும் கத்தார் நாட்டுக்கும் அல்லது சவுதி அரேபியா பாலைவனம் பெரிய இடம் இருக்குது, அங்கே போய் தங்குங்கன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான நியாயம்? அது வேற சாய்ஸ் இருக்கா? சாய்ஸ் ஒன்றே ஒன்று தான், அவர்களை சுதந்திரமாக இயங்க விடணும், அவ்வளோதானே. இப்போ இன்றைக்கி 500 நாட்கள் போர் நடக்குதுங்க, 500 நாட்கள் நடக்குது. அந்த 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 மக்களை உங்களால் அழிக்க முடிஞ்சதா? அந்த யுத்தத்தை நிறுத்த முடிந்ததா? எத்தனை அழிவானாலும் அவர்கள் போராடிட்டு இருக்காங்களே. ஏன் போராடிட்டு இருக்காங்க? எத்தனை குழந்தைகள் யார் கொண்டது? ஏன் குழந்தைகளை கொண்டாங்க? செஞ்சது யாரு? 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க. செஞ்சது யாரு? அதாவது நீங்க அடிச்சா திருப்பி அடிங்க. கிட்டத்தட்ட 45,000 பேரை நீங்க கொண்டிருக்கீங்க. அதில் 20,000 பேர்கள் பெண்களும் குழந்தைகள்ன்றாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபை கொடுக்கின்ற புள்ளி விவரம். அப்ப குழந்தைகளையும் பெண்களையும் ஏன் நீங்கள் டார்கெட் பண்றீங்க? இப்போ இது அநீதி இல்லையா? நீங்க தான் போய் சரி பண்ண போறீங்களா? அப்ப இது எல்லாமே ஒரு அராஜக போக்குடைய வெளிப்பாடு தான். நீங்க காலி பண்ணு. அரபு நாடுகள் சரி செய்ய முடியுமா? அரபு நாடுகள் உதவி செய்ய தயாரா இருக்காங்க, கேட்டா கொடுப்பாங்க. இன்னைக்கு OIC நாடுகள் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்ய தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்ன நோக்கம், என்ன அவங்க கேட்குறாங்கன்னா, இஸ்ரேலுடைய படைகள் விலக்கப்படணும், அது அவர்களை சுதந்திரமாக இருக்க விடுங்க. அங்கே உணவு தேவைப்படுது, மருந்து தேவைப்படுது, நாங்கள் அந்த மக்களை புதுப்பிப்பதற்கான, ரினோவேட் பண்ணுவதற்கான உதவியை செய்கிறோன்னு. அது நியாயமான கோரிக்கை, அதை செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அமெரிக்காவிலிருந்து நீ காலி பண்ணு, நான் செய்கிறேன் என்பது ஒரு அராஜக போக்கூடிய முழு வடிவம் இல்லையா? அது ஆனால் நியாயம் இல்லையே. ட்ரம்ப் ஜெயிச்சிருவார்ல, இது தேர்தலாக ஜெயிப்பதுக்கு இல்லை, அவரு அதிகாரம் இருக்குல்ல. எங்க ஒரு அதிகாரம் என்பது ஒரு நான் அதிகாரம் இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அது சர்வாதிகாரம் இல்லையா? அது ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஏன் செய்ய முடியாது? என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய போறாங்க? வியட்நாமில் போய் போரிட்டது அமெரிக்கா தோற்ற வரலாறு இருக்குதுல்ல. வியட்நாமில் இவ்வளோ பெரிய அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம், வியட்நாமில் போய் தோற்றோடி வந்தார்கள். ஆப்கானிஸ்தானில் வெற்றி பெற முடிஞ்சதா? ஆப்கானிஸ்தான் நல்லா இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 நாட்கள் இஸ்ரேலுடைய படை என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ஆதரவு படை தானே. வெப்பன்ஸ் எல்லாம் அமெரிக்கா கொடுக்குறாங்கல்ல. 500 நாட்கள் முழுமையாக உங்களுக்கு தான் எங்கே இருக்காங்க? ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கின்ற ஒரு படையை நீங்கள் அழிக்க முடியலையே. அவர்கள் பூமிக்கு அடியில் இருக்காங்களா இல்லை எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. உங்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக நீங்கள் விடுவிக்க முடியல. இன்னும் 59 பேர் உள்ள இருக்காங்க. அப்போ இது தோல்வி இல்லையா? இது ட்ரம்போட தோல்வி இல்லையா? இப்போ என்னன்னா, அந்த பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு தான் நீங்கள் உங்கள் ஒப்பந்தமே போட்டீங்க. அந்த ஒப்பந்த பிரகாரம் ஒரு கைதியை விடுவித்தால் 30 பேரை பலஸ்தீனுடைய அந்த கைதிகளை விடுவிக்கணும். சுணக்கம் இருக்குது. இன்னும் 59 பேர் இருக்காங்க உள்ள. இன்னைக்கு ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் நெத்தனியாவுக்கு பல நெருக்கடி இருக்குது.
அதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய தலையீடு. அமெரிக்கா போன்ற பெரிய ஒரு சர்வதேச பலமிக்க நாடு 9 பேரை விடுவிக்க முடியல இன்ன வரைக்கும். அப்போ இது யாரோட தோல்வி? இது ட்ரம்போட தோல்வி இல்லையா? உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குது, பலம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. நீங்கள் முதல்ல இதை செய்ய முடியலையே. அங்கே இருக்கின்ற 59 பேர் இன்னும் மாசிட்டு தான் இருக்காங்க. அப்போ அதை விடுவிக்க முடியலையே, மிரட்டி பார்க்குறீங்க. ஏற்கனவே வியட்நாம் தோல்வியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பாக நன்றி. மிக நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.